அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணின் மணியே கலக்கம் என்ன. அத்தியாயம் 10. நம்முடைய நிழல் நமக்கு முன்பே செல்கிறது என்று சொல்வார்களே, அதுபோலத்தான் மிதுனாவுக்கும் ஆயிற்று. தன்னுடைய வருத்தங்கள் துன்பங்கள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தாள் மிதுனா. ஆனால் விதியின் விளையாட்டை யாராவது மாற்ற முடியுமா? அவளுடைய செல்ல நாய் ஸ்விட்டு அவள் மேல் தாவ கையில் இருந்த பை கீழே விழுந்தது. ஜிப் போடாத சைட் பாக்கெட்டில் சற்று முன் சோனா கொடுத்த டெர்மினேஷன் லெட்டர் கீழே விழ, இவள் எடுப்பதற்கு முன் இவளுக்கு உதவுவதற்காக வந்த ரித்தீஷ் அதை எடுத்து விட்டான். ஒரு வினாடி மிதுனா பதறினாலும் நம்மேல் அக்கறை உள்ளவர்களிடம் எதற்கு மறைக்க வேண்டும்? தெரிந்தால் தெரியட்டும், எப்படியும் சொல்லத்தானே போகிறோம் என்று அசட்டையாக நின்றுவிட்டாள். ஆனால் அவள் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக ரித்தீஷ் அந்த லெட்டரை திருப்பி கூட பார்க்காமல் அவளிடமே எடுத்து வந்தான். ஆனால் அந்த கவரின் மேல் இருந்த பெயரை ரகுராம் பார்த்து விட்டார். என்னம்மா மிதுனா, உங்க ஆபீஸ் லெட்டர் போல இருக்கே, அவர் கேட்க சில வினாடிகள் தயங்கினாள் மிதுனா. ஆமாம் அங்கிள், எங்க ஆபீஸ் லெட்டரே தான். என்ன வேலையிலிருந்து டெர்மினேட் பண்ணினதுக்கான லெட்டர். மிதுனா சாதாரணமாக சொல்ல எல்லோரும் சற்று அதிர்ந்து போனார்கள். ஆனால் அதிகமாக அதிர்ந்தது சேதுவும் அவனுடைய அப்பா ரகுராமும் தான். ஏனென்றால் அவர்கள் இருவருக்கும் காரணம் என்ன என்பது ஓரளவுக்கு தெரியும். ராஜேஷ் ஒரு மாதிரி முரட்டு சுபாவமும் பிடிவாதமும் உள்ளவன் என்பது ரகுராமுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் 4 மணி நேரத்துக்குள் அவளை பழி தீர்க்க நினைப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு இந்த செய்தி அதிர்ச்சியாக இருந்தாலும் மனதுக்குள் நிம்மதியாக இருந்தது. சேதுதான் வெகுவாக குழம்பி போனான். என்ன இந்த ராஜேஷ், ஒரு பெண் அவள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உடனே வேலையை விட்டு அனுப்பிவிடுவானா? மிதுனாவுக்கு பரவாயில்லை. இப்போதைக்கு அவளுக்கென்று பெரிதாக கடமைகளோ கமிட்மெண்ட்டோ இல்லை. ஆனால் அவள் இடத்தில் வேறு யாராவது இருந்தால் என்ன ஆவது? ஒருவேளை இந்த வேலையையும் சம்பளத்தையும் நம்பி அவர்கள் குடும்பம் இருந்தால், இவன் ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொண்டிருக்கிறான் என்று அதிர்ச்சி விலகாமல் யோசித்தான். சில நிமிடங்களில் அவன் மனது ஒரு சமநிலைக்கு வந்தது. பரவாயில்லை, அவள் மறுத்ததற்காக வேறு ஏதாவது செய்யாமல் வேலையை விட்டு அனுப்பியிருக்கிறானே, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தான். இப்படி ஆள் ஆளுக்கு அமைதியாக இருப்பதை பார்த்து மிதுனா திகைத்து போனாள். என்ன, இப்படி எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க? முறையா பார்த்தா வேலை போனதுக்காக நான் தான் ஃபீல் பண்ணணும். ஆனா நானே அதை பத்தி கவலைப்படல. ஏதோ எனக்கு ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டியிருக்கும் போல இருக்கே என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். தான் கல்லூரியில் பார்த்ததை சொல்ல விரும்பாத ரகுராம், என்னம்மா, என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு கேட்க வேண்டுமே என்பதற்காக ஒரு பேச்சுக்கு கேட்டார். அங்கிள், நான் சொல்ல போறத கேட்டு நீங்க யாரும் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. அதை விட முக்கியமா பதட்டப்படக்கூடாது. இன்னைக்கு சாயந்தரம் நான் காலேஜ் முடிஞ்சு வெளியே வரும்போது என் காலேஜுக்கு மிஸ்டர் ராஜேஷ் வந்தாரு. கையில பொக்கேவோடு அவர் வரவும் காலேஜ் ஸ்டாஃப் இல்ல அங்க வேற யாரையாவது பார்க்க வந்திருக்காருன்னு தான் நினைச்சேன். அப்புறம்தான் தெரிஞ்சது என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காருன்னு. நீங்களே சொல்லுங்க அங்கிள், நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கிற நிலைமையிலேயா இருக்கேன்? அது மட்டும் இல்லாம எங்க குடும்ப சூழ்நிலை, நான் வளர்ந்த விதம், இதெல்லாம் கல்யாணம் எதிர்காலம் இதை பத்தின எந்த ஒரு சிந்தனையையும் எனக்குள்ள உருவாக்கல. அப்படி இருக்க நான் எப்படி அவருக்கு பதில் சொல்ல முடியும்? என்னுடைய நிலைமைய மேலோட்டமா சொன்னேன். அவருக்கு அது இன்சல்ட்டா தெரிஞ்சது போல என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. நானும் வந்துட்டேன் என்றாள் மிதுனா சாதாரணமாக. ஓ என்று ஒரே குரலில் சொல்லினர் சேதுவும் ரகுராமும். ரகுராம் சேதுவை பார்க்க அவன் முகத்தில் நிம்மதியும் குழப்பமும் ஒரு சேர படர்வதை பார்த்தார். டேய் மகனே சேது,
அந்த ராஜேஷ் பண்ணின தப்ப நீயும் பண்ணிடாதடா என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டார் ரகுராம். இதற்கு மேல் அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று நினைத்த ரகுராம் மெல்ல தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தார். சில விஷயங்களை யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி பெற முடியாதுமா. அதுல ஒண்ணுதான் காதலும். அது அந்த பையனுக்கு தெரியல போல. பரவாயில்ல விடுமா. இந்த மாதிரி விஷயத்துக்காக வேலையை விட்டு அனுப்ப முடிவெடுக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படல. சரி, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் போல இருக்கு. பரவாயில்லம்மா, நீ இதுக்காக வருத்தப்படாத. வேற பார்த்துக்கலாம் என்றார் ரகுராம். அண்ணி, நீங்க ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தானே படிச்சிருக்கீங்க? ரித்தீஷ் கேட்க சேது திடுக்கிட்டு அவனை பார்த்தான். இவன் ஏதோ விளையாட்டு பிள்ளை, எதுவுமே தெரியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்க அவளுடைய படிப்பு விஷயத்தை இவ்வளவு தெளிவாக மனதில் வைத்திருக்கிறானே. அப்படியானால் நான் தான் என்னை சுற்றி நடக்கும் எதுவுமே தெரியாத முட்டாளாக இருக்கிறேனோ என்று நினைத்தான் சேது. எத்தனை முறை சொன்னாலும் ரித்தீஷ் அண்ணி என்று அழைப்பதை நிறுத்தவில்லை. தயக்கமாக இருந்தாலும் ஓரிரு முறை சொல்லி பார்த்து விட்டாள். என்னை இன்னமும் அண்ணின்னு தான் கூப்பிடணுமா? பேர் சொல்லி கூப்பிடலாம் இல்லையா என்று கேட்டு பார்த்தாள். சாரி அண்ணி, மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சா, மாத்த முடியல. மாத்தணும்னு தோணவும் இல்ல என்று உதட்டை பிதுக்கி குழந்தை போல சொல்பவனை அடிக்கவா முடியும்? அப்படியே விட்டுவிட்டாள் மிதுனா. ஆனாலும் அவன் அவளை அண்ணி என்று கூப்பிடும்போது அவளுக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் கூச்சமாகவும் இருக்கும். இப்போதும் அப்படித்தான் இருந்தது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு ஆமாம் ரித்தீஷ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியே தான் என்றாள். அண்ணி, அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. வேலை போச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப நான் வேலைக்கு போற ஹாஸ்பிட்டல்ல என்னோட கன்சல்டேஷன் மதியம் 3 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேல நான் ஃப்ரீ தான். எனக்கும் சும்மா இருக்க போர் அடிக்குது. நம்ம டெலிகன்சல்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதையெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுற வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் ரித்தீஷ் சொல்ல அவன் தலையில் நங்கென்று ஒரு கொட்டு விழுந்தது. நிமிர்ந்து பார்க்க அவன் அருகில் அவன் அம்மா காயத்ரி நின்று கொண்டிருந்தார். ஏண்டா, நேர்ல பேசி கொல்றது பத்தாதுன்னு டெலிகாலிங்ல வேற உடம்பு சரியில்லாதவங்கள கஷ்டப்படுத்த போறியா? பாவம்டா, இந்த விபரீத விளையாட்டு எதுவும் வேண்டாம், விட்டுரு என்றார் காயத்ரி. அம்மா, நீங்க ஒரு நாளாவது நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அங்க என்னோட பேஷண்ட் என்னை எப்படி பாராட்டுறாங்கன்னு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரித்தீஷ் சொல்ல. அதுதான் எனக்கே தெரியுமே. நீ சின்ன வயசுல தூக்கத்துல கூட உளறிக்கிட்டு இருந்தவனாச்சே. உன்கிட்ட வந்தவங்க துண்ட காணோம் துணிய காணோம்னு தெரிச்சு ஓடிடுறாங்களா? அத நான் வேற நேர்ல வந்து பார்க்கணுமா? காயத்ரி அவனை ஓட்ட எல்லோரும் சிரித்து விட்டனர். அம்மா, அது என்னுடைய தப்பு இல்ல, உங்க தப்பு தான். நான் வயித்துல இருக்கும்போது அப்பா கிட்ட இடைவிடாம பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. அதனால என் மேல பழிய போட்டு தப்பிக்க முடியாது. எனக்கும் அந்த பழக்கம் அப்படியே ஒட்டிக்கிச்சு என்று சொல்ல, கடவுளே, உன்னை எப்படி ஒருத்தி கட்டிக்கிட்டு வந்து சமாளிக்க போறானே தெரியல. சரி வாங்க, நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம் என்றவர் மிதுனா திரும்பி போக, மிதுனா, நீ எங்க போற? வா சாப்பிடு என்றார் காயத்ரி. பரவாயில்லை ஆண்டி, நான் போய் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் என்று அவள் சொல்ல, இதுக்கு மேல நீ என்ன செஞ்சு சாப்பிட போற? அதுவும் இல்லாம அருணா வர இன்னும் 2 நாள் ஆகும். மகளை பார்த்துட்டு வரேன்னு சேலம் போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் நீ தனியா இருக்க வேண்டாம். முதல்ல சாப்பிடு, அப்புறம் உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இங்க வந்துடு. அங்க போகும்போது தனியா போக வேண்டாம். துணைக்கு ரித்தீஷ கூட்டிட்டு போ என்றார் காயத்ரி. அதற்கு மேல் மறுத்து பேச வழியில்லாமல் மிதுனா வர எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்ததும், அண்ணி வாங்க, நாம அந்த டெலிகன்சல்டிங் எப்படி பண்றதுன்னு பேசிக்கிட்டே போய் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரலாம் என்றான் ரித்தீஷ். டேய், அடி விழும் பாத்துக்கோ. தேவையில்லாத வேலை பார்க்கறத விட்டுட்டு மேல படிக்கிற வழிய பாரு என்று காயத்ரி மிரட்ட, வருத்தப்படாதீங்கம்மா, முதல் அப்பாயின்மெண்ட் உங்களுக்குத்தான் என்றான். சாரிடா,
இன்னும் கொஞ்சம் வருஷம் இந்த பூமியில வாழலாம்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளவு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல. தப்பி தவறி கூட நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். காயத்ரி கையெடுத்து கும்பிட எல்லோரும் சிரித்து விட்டனர். டேய் ரித்தீஷ், அவ ஃபீல்டு வேற, உன் ஃபீல்டு வேற. ஏதாவது அலப்பற பண்ணாம வேலைய பாருடா என்றார் ரகுராம். இந்த வீட்ல ஒரு ஜீனியஸ் உருவாகிறத யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டீங்களே. நீங்க வாங்க நீ, நாம போகலாம். அங்கிருந்து கிளம்பி விட்டான் ரித்தீஷ். அவனை இப்படியே விட்டா மேல படிக்க மாட்டான் மிதுனா. அவன் எம்எஸ் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன விருப்பமோ பண்ணிக்கட்டும் என்று ரகுராம் சொல்ல, ஆமாம் அங்கிள், படிக்கும்போது வேறு எந்த தடையும் இல்லாம இருக்கணும். அப்போதான் படிப்புல முழு கவனம் செலுத்த முடியும் என்று சொல்ல, இது அவனுக்கு மட்டும் இல்லம்மா, உனக்கும் தான் என்றார் காயத்ரி. திகைத்து போனாள் மிதுனா. தன் பதிலை கொண்டே தன்னை மடக்கிவிட்டார்களே, இதற்கு என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆண்டி, என்னுடையது அவ்வளோ பெரிய கஷ்டமான படிப்பெல்லாம் இல்ல. அங்கிள் சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாத்தான் இருக்கு. அதனால என்னோட படிப்பையும் ரித்தீஷோட படிப்பையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இந்த வேலை இல்லைன்னா பரவாயில்ல, நான் வேறு வேலை தேடுகிறேன் என்றாள் மிதுனா. சேதுவின் முகத்தை திரும்பி பார்த்த ரகுராமுக்கு அவன் என்ன நினைக்கிறான் என்று எதுவும் புரியவில்லை. மிதுனா, ரொம்பவே நேரமாயிட்டுக்கு, வெளியே ரித்தீஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் போய் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு வாங்க. இத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் என்று அப்போதைக்கு அந்த விஷயத்தை தள்ளி வைத்தார் ரகுராம். அருணா தன் மகளை சேலத்தில் குடிவைத்து விட்டு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. வாயும் வயிறுமாக இருக்கும் பெண்ணை பார்த்துவிட்டு வருகிறேன்மா என்று 3 நாட்களுக்கு முன்பு லீவு வாங்கி கொண்டு போயிருக்கிறாள். காயத்ரி மறுப்பு எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் பணத்தை கொடுத்ததோடு பலகாரங்களையும் வாங்கி கொடுத்து அனுப்பினார். ரித்தீஷும் அவளும் தேவையானதை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தனர். அடுத்த சில நாட்களுக்கு மிதுனாவை அவர்கள் தனியாக தங்க விடவில்லை. காலையில் ரகுராம், மிதுனா இருவரும் தோட்டத்தில் வாக்கிங் செல்ல, ஜிம்முக்கு போகாமல் சேதுவும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். அவர்களின் உரையாடலில் இவனும் இயல்பாக கலந்து கொண்டான். அவன் கண்முன்னே மிதுனா இருப்பதும் அவளிடம் பேசுவதும் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதையெல்லாம் ரகுராம் கவனிக்க தவறவில்லை. பார்க்கலாம், எப்படியும் மகன் தன்னிடம் எதையும் மறைக்க மாட்டான், அவனே சொல்லட்டும் என்று காத்திருந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே சேது அப்பாவிடம் அடிக்கடி மிதுனாவை பற்றி பேசினான். மகன் பேசியதிலிருந்து அவனுக்கு அவளை பிடித்திருக்கிறது என்பது தெரிந்தது. அவருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் இவன் விருப்பத்தை சொன்னால் மிதுனா ஒத்துக்கொள்வாளா என்று சந்தேகமாக இருந்தது. மிதுனாவும் நிறைய இடங்களில் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளை உடனே வேலைக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தாலும் அவள் கேட்ட வேலை நேரத்தை அவர்களால் ஒதுக்க முடியவில்லை. அன்று காலையிலிருந்தே மிதுனா ரகுராமிடம் ஏதோ கேட்க வருவதும் பின்பு நிறுத்திக் கொள்வதுமாக இருந்தாள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், சேதுவும் அப்பாவிடம் ஏதோ சொல்ல வருவதும் பிறகு அவர் கண்களை பார்த்து ஒன்றுமில்லை அப்பா என்பதுமாக இருந்தான். அன்று கோர்ட் விடுமுறை என்பதால் காலை உணவு முடிந்ததும் நேராக மகனுடைய அறைக்கு சென்றார். குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தவனை பிடித்து நிறுத்தினார். அப்பா, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும் என்ற சேது அவர் முகத்தை பார்த்து சற்றே தலையை குனிந்து கொண்டு எனக்கு மிதுனாவை என்று ஆரம்பித்தான். சட்டென்று நிறுத்தி கொண்டவன் அப்பாவின் முகத்தை பார்க்க, உனக்கு அவளை பிடித்திருக்கிறது அதுதானே என்று கேட்டார். அப்பா என்று கத்திவிட்டான் சேது மாதவன். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவன் ஆச்சரியமாக கேட்க, ரகுராமால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஏண்டா, குட்டி போட்ட பூனை மாதிரி நீ என்னையே சுத்தி சுத்தி வர்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நானும் வயசு தாண்டி தாண்டா வந்திருக்கேன் என்று சொல்ல சேதுவின் முகம் சிவந்து விட்டது. டேய், போதும்டா, ஓவரா வைக்கப்படாத, உனக்கு செட்டே ஆகல என்றார் அவர். அவர் சொன்னது உண்மைதான். எப்போதும் கம்பீரமாக ஆளுமையுடன் அளவான கண்டிப்புடன் இருக்கும் அவன்
இப்படி தயங்கிக் கொண்டும் வெட்கப்பட்டு கொண்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்பா தன்னை கிண்டல் செய்கிறார் என்பது புரிந்ததும் சேது கஷ்டப்பட்டு தன் நிலையை உணரத் தொடங்கினான். அவனுக்கே அவனை பார்க்க இப்போது சிரிப்பாக இருந்தது. அப்பா என்று அவன் ஏதோ சொல்ல வர, ஒரு நிமிஷம் இருடா, நான் சொல்ற முதல்ல கேட்டுக்கோ என்றார் ரகுராம். சேதுவுக்கு திக்கென்று இருந்தது. ஒருவேளை அப்பா வேண்டாம் என்று சொல்லப் போகிறாரோ என்று பயந்து போனான். கண்ணிமைக்காமல் துடிக்கும் இதயத்துடன் அவரை பார்க்க, டேய் பயப்படாத, நான் சொல்ல வந்ததே வேற. என்கிட்ட அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி தயவு செய்து அவகிட்ட சொல்லிடாத என்றார். கேள்வியுடன் அவன் பார்க்க, மகனின் தோளில் கையை போட்டு அவனை அழைத்து வந்து அந்த அறையில் இருந்த சோஃபாவில் உட்கார வைத்து தானும் அவன் அருகில் உட்கார்ந்தார். சேது, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். மிதுனா இப்ப அவ படிப்பை தவிர வேறு எதையும் யோசிக்கிற மனநிலையில இல்ல. அது உனக்கே தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அவர் சொல்ல, அப்பா உங்ககிட்ட நான் வேற ஒரு விஷயமும் சொல்லணும் என்றான் சேது. எதை சொல்லணும் சேது? இன்னைக்கு சாயங்காலம் ராஜேஷ் அவளை பார்க்க காலேஜுக்கு போனப்ப நீயும் போயிருந்ததையா? ரகுராம் சாதாரணமாக கேட்க அதிர்ந்து போய் அவரை பார்த்தான் மகன். என்னப்பா நீங்க அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்கறீங்க? என்ன கண்காணிக்க ஸ்பை யாரையும் போட்டிருக்கீங்களா? திகைப்பு மாறாமல் கேட்டான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏண்டா, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஸ்பை வேற போடணுமா? 2-3 நாளா நீ தவிக்கிற தவிப்ப நானும் பார்த்துக்கிட்டு தானேடா இருக்கேன். நீ நேத்து மிதுனா படிக்கிற காலேஜ் பத்தி விசாரிச்ச. எனக்கும் என்னமோ ஒரு எட்டு அவளை நேத்து சாயந்தரம் போய் பார்க்கலாம்னு தோணுச்சு. அப்படி வந்தப்பதான் உன்னுடைய கார் நின்னது. நீ கார்லயே உட்கார்ந்து ராஜேஷ் போறத பார்த்துக்கிட்டு இருந்த. அப்புறம் அவன் மிதுனா கிட்ட பேசினப்ப நீயும் காரை விட்டு இறங்கி போய் கொஞ்ச தூரத்துல நின்னதையும் பார்த்தேன். அது மட்டுமில்ல, மிதுனா ராஜேஷுக்கு சொன்ன பதிலையும் கேட்டேன். எனக்கும் அவனால இவளுக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்னு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அவனே வேலையை விட்டு அனுப்பிட்டான். இவளும் பெருசா எடுத்துக்காம ரொம்ப சாதாரணமா விட்டுட்டா. சொல்ல போனா நான் கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்றேன் என்றார் ரகுராம். ஆனா நான் நிம்மதியா ஃபீல் பண்ணலப்பா. அவ ராஜேஷ் ஆபீஸை விட்டு வந்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எனக்குள்ள என்னமோ ஒரு மாதிரி தவிப்பாவே இருக்கு என்றான். எனக்கு உன்னோட தவிப்பு புரியுது சேது. ஆனா இப்ப அவ தன்னுடைய கல்யாணத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் நினைக்கிற மனநிலையில இல்ல. ராஜேஷ் கிட்ட மட்டும் இல்ல, அன்னைக்கு காலையில தான் என்கிட்ட இத பத்தி பேசினா. அவளோட மனநிலை தெரியாம ராஜேஷ் மடையன் மாதிரி போய் பேசி அவனுக்கான பதில வாங்கிக்கிட்டான். அதனால நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. படிச்சு முடிக்கட்டும். அவ வேலை பார்த்து ஆகணுங்கிற முடிவுல இருக்கா. அவளுக்கு டைம் செட் ஆகுற மாதிரி உன்னோட ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்கா? அப்படி இருந்தா உன்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்க அவளுக்கு சம்மதமானு நீயே அவகிட்ட நேரடியா பேசு. நீ விருப்பப்பட்டபடி உன்னுடைய கரியர்ல அடுத்த லெவலை நோக்கி போ. அவளும் அவ தாத்தா விருப்பத்தை நிறைவேற்றுற முயற்சியில இறங்கட்டும். என்ன, இன்னும் 2.5 வருஷம் தானே, திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஓடிடும். அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரும்னு தெரியல. அப்புறமும் உன் மனநிலை இதே மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் அவகிட்ட பேசுறேன். அவ என் பேச்ச தட்ட மாட்டா. நீங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூரணமாயிருக்கு. ரகுராம் சொல்ல சேதுவின் மனதிற்குள் கொஞ்சம் நிம்மதி படர ஆரம்பித்தது. மகனின் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு அவன் தலையை தடவி கொடுத்தவர் அமைதியாக இரு என்பது போல சைகை செய்துவிட்டு வெளியே வந்தார். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அவரை தேடி மிதுனா வந்தாள். அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்று சொல்ல, சொல்லுமா, அதான் காலையில இருந்து சொல்ல வந்துட்டு சொல்லாமலேயே போறியே, என்ன விஷயம் சொல்லு என்றார். அது எப்படி அங்கிள் உங்களுக்கு தெரியும் என்று மிதுனா கேட்க, கடவுளே, மறுபடியும் அதே கேள்வியா, விஷயத்த சொல்லுமா என்றார் சிரிப்புடன்.
அவரின் சிரிப்பு மிதுனாவையும் தொற்றிக்கொள்ள, அங்கிள், நான் நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட காலேஜ் டைமிங்க்கும் ஒர்க் டைமிங்க்கும் ஒத்து போகவே இல்ல. நிறைய கம்பெனில நைட் ஷிஃப்ட் கொடுக்க ரெடியா இருக்காங்க. பட் நான் நைட் ஷிஃப்ட் பார்த்தா மறுநாள் காலேஜ் போக முடியாது. அப்படியே போனாலும் கிளாஸ் கவனிக்க முடியாது. சேது சாரும் ஐடி கம்பெனி வச்சிருக்காரு. எனக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு டைம்ல ஏதாவது ஒரு ஜாப் கொடுக்க முடியுமான்னு கேட்டு சொல்றீங்களா அங்கிள்? மிதுனா கேட்க ரகுராமின் மனதுக்குள் ஒரே குதூகலம். இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்த்தால் அவர்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும். முன்பு எதுவுமே தெரியாமல் திருமணம் வேண்டாம் என்றனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொண்டு திருமண பந்தத்தில் இணைந்தால் நல்ல விஷயம்தான் என்று நினைத்தார். அதன் முதல் படியாக மிதுனா சேதுவின் அலுவலகத்திலேயே வேலை செய்வது மிகச் சரியாக இருக்கும் என்று தோன்றியது அவருக்கு. அதைவிட அவளின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை அவரே சேதுவிடம் சொல்ல அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல நிகழ்வின் சுப ஆரம்பமாக அவனுக்கு தோன்றியது. உடனே ஒத்துக்கொண்டான். 15 நாட்கள் கல்லூரி விடுமுறை என்பதால் புது வேலைக்கு ட்ரைனிங் எடுத்துக்கொள்வதற்காக அலுவலகத்திற்கு கிளம்பினாள் மிதுனா. சேது ஆபீஸுக்கு கிளம்பி காரை வெளியே எடுக்க, மிதுனா தலையை வெளியே நீட்டி ரோட்டை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் மிஸ் மிதுனா? சேது கேட்க, ஆபீஸ் வரணும் இல்லையா, ஆட்டோவுக்காக வெயிட் பண்றேன் என்றாள் பதிலுக்கு. வேறு எங்கேயும் போற வேலை இருக்கா? சேது கேட்க, இல்லை என்று வேகமாக தலையசைத்தாள். ஆபீஸுக்கு தான் போகணும் என்றாள். நானும் ஆபீஸுக்கு தான் போறேன். என் கூட வர்றதுல ஆட்சேபனை இல்லைன்னா வரலாமே. சேது சொல்ல, பரவாயில்லைங்க சார், என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்றாள் மிதுனா. அடேங்கப்பா, கொஞ்ச நஞ்ச சிரமமா? எப்படியும் ஒரு 50 கிலோ இருப்பீங்க. உங்களை தூக்கிட்டு போறதுன்னா சாதாரண வேலை இல்லையே. சேது சொல்ல சில வினாடிகள் கழித்துதான் மிதுனாவுக்கு அவன் சொன்னதின் அர்த்தம் புரிந்தது. ரித்தீஷ் தான் வாயாடி என்று பார்த்தால் இவன் அவனை விட பெரிய வாயாடியாக இருப்பான் போல. அவனாவது நேரடியாக பேசிவிடுவான். ஆனால் அவனுடைய அண்ணனோ என்னை தானே தலையில் தூக்கி போவது போல கிண்டல் செய்கிறானே. மனதிற்குள் திட்டியவள் சேதுவை முறைத்துவிட்டு பின் சீட்டில் ஏறப்போக, மேடம், நான் ஒன்னும் உங்களோட டிரைவர் இல்ல, முன்னாடி வந்து ஏறுங்க என்றான். ஒரு வினாடி தயங்கினாள் மிதுனா. முன்கதவை திறந்து கொண்டு அவள் சேதுவின் காரில் ஏற, கோர்ட்டுக்கு கிளம்பி வெளியே வந்த ரகுராமும் அவரை வழியனுப்ப வந்த காயத்ரியும் இதை பார்த்தனர். இருவர் கண்களிலும் சொல்ல முடியாத எதிர்பார்ப்பு இருந்தது. சேதுவின் கார் ரோட்டில் ஓட அவன் மனமோ வானத்தில் பறந்தது. தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.